Hi students, welcome to IK Academy. நாளைய தினம் நமக்கான தினம் ஒரு மாஸ் மெகா அப்டேட் தான் சரிங்களா. ஸோ டிசம்பர் 18 புதன்கிழமை நாளைக்கு காலையில 9 மணிக்கு V1 TNSA 2024 அந்த ட்வீட்டை பண்ணணும். ஏன்னா இதே வேலையை வச்சுட்டு இருக்கானே, டெய்லி இதை வந்து பேசிட்டே இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஒரு பிரம்மாண்டமா இருக்கணும் நாளைக்கு சரிங்களா. ஸோ கண்டிப்பா பண்ணக்கூடிய ட்வீட் ட்ரெண்டிங்ல வரணும், அதை எல்லாரும் பார்க்கணும். பார்த்த பிறகு ஒரு வாரத்துக்குள்ள அப்டேட் வரணும், அதுக்காக நம்ம பண்றதே. மற்றபடி இப்போ நான் பேசுறது எல்லாருக்கும் தெரியணும், நான் வந்து இதை பத்தி பேசுறேன் வியூஸ்க்காக பண்றேங்கிற மாதிரிலாம் இல்லாம, இது கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் பண்றேன். அந்த சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கு எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். ஓகேவா? டிசம்பர் 18 புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு மறந்துடாதீங்க. எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. நோட்டிபிகேஷன் வேணும் தானே? நோட்டிபிகேஷன் வேணுங்கிறத தானே நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படிங்கிற அறிவிப்பாக நமக்கு தெரியணும்ல. இந்த மாசம் தான் வரப்போகுது, அடுத்த மாசம் தான் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டாவும் நமக்கு தெரியணும். அதுக்கு இந்த ட்வீட்டை கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்க. டிசம்பர் 18 புதன்கிழமை காலையில 9 மணிக்கு இந்த ட்வீட்டை நம்ம பண்ணியே ஆகும் சரிங்களா. காலையில 9 மணிக்கு டைமை மறந்துடாதீங்க. ஸோ இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறப்ப ஒருத்தர் சொன்னாரு, நமக்கு தெரிஞ்சவர் தான், அவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வரப்போ வரட்டுமே சார், ஏன் சார் போட்டு இந்த வேலையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க, உட்காந்து படிக்க சொல்லுங்க சார் அப்படின்ட்டு சொன்னாரு. அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நோட்டிபிகேஷன் எப்ப வேணாலும் வரட்டும், உட்காந்து படிங்க அப்படின்றது கரெக்ட் தான். ஆனா இது யாருக்கு கரெக்ட்னா, நோட்டிபிகேஷன் எப்ப வந்தாலும் ஏஜ் லிமிட் எப்ப கொடுத்தாலும் ஒருத்தர் எலிஜிபிளா இருக்காருல்ல, அவருக்கு இதை சொல்லலாம். நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாருடையும் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பேசுறது இந்த லாஸ்ட் அட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதாவது லாஸ்ட் அட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் வந்தாதான் அவங்களால படிக்க முடியும். இதையும் தாண்டி நோட்டிபிகேஷன் எப்ப வரும் தெரிஞ்சாதான் அவங்களால படிக்க முடியும். இதையும் தாண்டி வரப்போற நோட்டிபிகேஷனுக்கு அவங்க எலிஜிபிள் தெரிஞ்சாதான் அவங்களால படிக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப நோட்டிபிகேஷன் எப்ப வேணாலும் வரட்டும், நீங்க உட்காந்து படிங்க நம்ம அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க தெளிவா கேள்வி கேட்பாங்க, நம்ம வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த லாஸ்ட் அட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஏ 2024 தான் லாஸ்ட் அட்டம்டா இருக்கிறவங்க கன்ஃபார்மா எலிஜிபிளான்னு தெரியணும். தெரிஞ்சாதான் அவங்களால படிக்க முடியும். இதை தாண்டி பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாதான் அவங்களால படிக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கிறப்ப நோட்டிபிகேஷன், ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 2023 வருஷம் எஸ்ஐ வரும். இந்த எஸ்ஐ நோட்டிபிகேஷன் எப்பவுமே மே மாசம் கொடுப்போம், எக்ஸாம் ஆகஸ்ட் மாசம் நடத்துவோம்னு ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரி கொடுத்தாங்க. மே மாசம் கொடுத்தாங்க 2023. சொன்னபடி 2023 எக்ஸாம் முடிஞ்சு, பிசிக்கலும் முடிஞ்சு, அப்புறமா ஒரு ரிசல்ட் கொடுத்து அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல 2024லயும் அப்ப மே மாசம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கணும். ஆனா அந்த எலெக்ஷன் அந்த விஷயம்னால ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் கொடுக்க போறதா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க. ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுக்கல. திரும்ப கூடிய விரைவில் வெளியிடணும்னு சொன்னாங்க, அது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்ஐ 2024 வார்த்தையை இன்னும் டிஎன்எஸ்எல்பி வெப்சைட்ல மாத்தாமே இருக்காங்க. டிசம்பர் வந்துருச்சு, டிசம்பர் பாதி வந்துட்டோம், பாதியை தாண்டியாச்சு. இன்னும் ஜஸ்ட் 15 days, ஒரு அரை மாசம் தான் இருக்கு. ஓகே, இந்த வருஷம் முடியறதுக்கு. அப்படி இருக்கிறப்ப ஸ்டில் நோட்டிபிகேஷன் எப்போ வரும் நமக்கு தெரியல. 2025 வர்றது பிரச்சனை இல்லை, ஆனா 2025 வந்தா 2024 வரும். நம்ம படிச்சவங்க என்ன ஆகும்? ஸோ அதுக்கு டிஎன்எஸ்எல்பி தரப்புல இருந்து நமக்கு ஒரு விளக்கம் தேவை. 2025 எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி, எக்ஸாம் வச்சாலும் சரி, ஏஜ் லிமிட் 2024 படி கொடுத்தா போதும். அதுக்கு ஒரு அபிஷியல் அப்டேட் நமக்கு டிஎன்எஸ்எல்பி தரப்புல இருந்து வரணும். அந்த அப்டேட்டை வர வைக்கணும் தான் டிசம்பர் 18 புதன்கிழமை நாளை காலையில் 9 மணிக்கு நம்ம ட்வீட் பண்ண போறோம். V1 TNSA 2024. இது யாருமே பண்ணுவீங்க நான் நம்புறேன், பண்ணுவீங்க கண்டிப்பா. ஏன்னா இது நமக்கு தேவைப்படும். ஓகே, யாராவது ஒரு இதை பேசணும்ல, யாருமே பேச மாட்டாங்க, நான் ஒருத்தனாவது பேசுறேன். ஓகே, ஸோ அதனால பார்ப்போம், எல்லாமே ட்வீட் பண்ணி நான் நம்புறேன். கண்டிப்பா நாளைக்கு ஒரு மாஸ் மூமெண்ட் இருக்கணும். காலையில 9 மணிக்கு பண்ணுவோம், கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓகேவா? நான் எல்லாத்தையுமே சொல்றதுதான், உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ரிசல்ட், ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராசஸ். நாளைக்கு 9 மணிக்கு ட்வீட் பண்ணுவோம், எல்லாரையும் பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்க. ஒரு மாஸ் கேதரிங்கா இருக்கும். பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு தேவையான அப்டேட் கரெக்டான நேரத்துல வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.